இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான சகோதர சகோதரியே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுவதை குறித்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகையால் இந்த நாள் ஒரு தியானத்துக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். விசேஷமாக இந்த காலையில் தியானிக்கும் பொழுது தேவன் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்படியாக. ஆகையால் இதை நான் அதிகாலை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில காரியங்களை என்னுடைய இருதயத்தில் தேவன் போட்டார். ஆகையால் அதை நான் விரும்புகிறேன் உங்களுக்கும் சொல்லும்படியாக. ஏனென்றால் அது உங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இன்றைய காலை நான் தியானிக்கும் பொழுது நான் மனம் கசந்து சோர்வு எனக்குள்ள ஆளுகை வரும் பொழுது நான் இந்த வசனத்தை தியானித்து நான் வாசித்து தியானிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு விசுவாசத்தையும் தேவன் எனக்கு தந்தார். அதே போன்று இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் அகப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவன் நிச்சயமாக இந்த வார்த்தையினால் உங்களை தேற்றி உங்களை ஒரு உற்சாகப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசேஷமாக தானியேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இங்கே 1வது வசனம், நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ண 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனைகளை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்து போய்விட்டது. அவனுடைய ஆவி கலங்கி அவன் ஒரு கலங்கின நிலையில் நேபுகாத்நேச்சார் காணப்பட்டான் சொப்பனத்தின் மூலமாக. அருமையான தேவ மக்களே, ஒரு மனுஷனை தேவன் உயர்த்த வேண்டும் என்றால் இன்னொரு மனுஷனை தேவன் உபயோகப்படுத்துவார். ஒரு மனுஷனின் தேவை சந்திக்க வேண்டும் என்றால் தேவன் இன்னொரு மனுஷனை எழுப்பி விடுவார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து சென்றாலும், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று நீங்கள் கலங்கி போயிருந்தாலும், இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கலக்கத்துக்கு நான் ஒரு முடிவை கொண்டு வருவேன், உன்னுடைய சூழ்நிலையை நான் மாற்றுவேன். நீ யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது உனக்காக ஒருவனை நான் எழுப்பி அனுப்புவேன். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் தான் சொல்லுகிறார், எங்களுக்காக நாங்க தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க எங்களுடைய சூழ்நிலை இன்னொருவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் இன்னொரு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம்முடைய சூழ்நிலை எப்படி என்று தேவன் ஒருவர் அறிந்திருக்கிறார். இந்த தானியேலுடைய வாழ்க்கையில தானியேலுக்கு ஒரு உயர்வை கொண்டு வர வேண்டும் என்று, தானியேலுக்கு இருந்த சூழ்நிலையை தேவன் மாற்ற வேண்டும் என்று நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு கனவை உண்டு பண்ணி, அதை கலக்கத்தை உண்டு பண்ணி, அவன் நித்திரையில கையை வைத்து நேபுகாத்நேச்சார் மூலமாக தானியேலை உயர்த்த ஆரம்பித்தார். ஆமென். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ஒரே காரியம். இன்றைக்கு நமக்கு யாரும் இல்லை, நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. நாம் இவரிடத்தில் போய் ஏதாவது நமக்கு உதவி செய்யுங்க, இல்லாட்டி சூழ்நிலையை மாற்றுங்க என்று சொன்னா கூட நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. தேவன் அனுக்கிரகம் பண்ணாமல் ஒருவன் நம்முடைய வாழ்க்கைக்கு வர முடியாது. தேவன் அனுமதிக்காமல் ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கவும் முடியாது. அருமையான சகோதர சகோதரியே, இந்த காலை வேளை கர்த்தர் சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எழும்ப முடியாதபடி இருக்கிறவர்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவைகளிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக தேவன் உனக்காக அனுக்கிரகம் பண்ணுவதற்கு ஆயத்தமாய் இருக்கும் பொழுது, நான் என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு கிரியை செய்யும்படியாக, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக, தேவன் ஆளும்படியாக, தேவன் அற்புதம் செய்யும்படியாக சில நேரங்களில் நான் இடம் கொடுப்பது கிடையாது. தானியேலுடைய வாழ்க்கையில தானியேல் வந்து தேவனுக்கு வைராக்கியமாக இருந்தான், தேவனை குறித்து ஒரு பயபக்தியோடு இருந்தான், பரிசுத்தமாக இருந்தான், தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தான். 1வது வசனம் அதிகாரத்திற்கு வாசிக்கும் பொழுது அங்கே விளங்குகிறது. சவால், வைராக்கியம், தேவனுக்காக எதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த சந்தர்ப்ப விழாவிற்கான அந்த அர்ப்பணிப்பை தேவன் கனப்படுத்தினார். இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலை நான் சொல்லுகிறேன், என்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறேன்.
இதன் மத்தியிலும் உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்காக நீ செய்த அர்ப்பணிப்பு என்ன? தேவனுக்காக நீ வாழ்கிற வைராக்கியம் என்ன? பரிசுத்தம் எங்கே? நீதி எங்கே? இவைகளை நாங்கள் செய்யும் பொழுது சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை மாற்றுகிறவர் ஆண்டவர். தேவன் சொன்ன மாதிரி, தேவனுடைய நியமத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி நான் வாழ்கிறேன். தாவீது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. நீதான் என்னுடைய தேவன், உண்மை அல்லாமல் வேறு தேவன் எனக்கு இல்லை. நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும். ஆகையால் ஆண்டவரே, உமக்கு பிரியமான, உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் எனக்கு உண்டோ? ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறார், உம்மை வருத்தும் வழியில் நடந்தா என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தா என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். எஸ், உம்மை வருத்துகிற வழி, உம்மை கனவீனப்படுத்துகிற பாதைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தா, ஆண்டவரே உம்மை நம்பாத சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தா, இந்த காலையில் என்னை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவரே, நான் இவைகளிலிருந்து விட்டு விலகுகிற ஆண்டவரே. ஏனென்றால் ஆண்டவரே, நீர் என் சூழ்நிலையை கிரியை செய்ய வேண்டும். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தேவன் மாற்றுவதற்கு ஒருவரை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அவரை தேவன் எழுப்பும் வரைக்கும் நீ தேவனுக்கு முன்பதாக வைராக்கியம் உள்ளவனாக, பயபக்தியோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, உனக்காக யாரை எழுப்ப வேண்டுமோ அவங்க உள்ளத்தை தொட்டு, அவங்க சொப்பனத்தையாவது கொடுத்து, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் தூக்கத்தையாவது கெடுத்து பரவாயில்லை உன் பக்கத்துல கொண்டு வர. நீ நினைச்சிருக்கலாம், இவங்க கிட்ட எனக்கு ஆறுதல் கிடைக்கும், இவங்க கிட்ட எனக்கு ஏதாவது பதில் கிடைக்கும், இவங்க கிட்ட எனக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் என்று நினைக்கலாம். நான் அப்படிதான் நினைச்சிருந்தேன். ஆனா நான் நினைக்கிறதுல பார்க்கலும் நினைக்காதவருடைய உள்ளங்களை தேவன் பேசி எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்கிறார். ஏனென்றால் நாங்கள் அதுவரைக்கும் தேவ சமூகத்திலே காத்திருந்தோம். பகலாக தேவ சமூகத்தில் நம் தேவனோடு இணைந்திருக்கும் பொழுது, பரிசுத்தமாய் நான் வாழும் பொழுது, தேவ பயபக்தியோடு நான் வாழும் பொழுது, எனக்காக தேவன் மனுஷர்களை எழுப்பி அவங்க உள்ளங்களை பேசி, நான் நினைக்கிறேன் இந்த செல்வந்தர் இந்த நபரால் தான் இது முடியும் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்றுமில்லாத ஒரு நபரை தொட்டு அவர்கள் என்னை தேடி வந்து எங்க சூழ்நிலை மாற்ற அவர்களை உயர்த்தி, அவர்களை பயன்படுத்துகிறார், எங்களை உயர்த்துகிறார் தேவன். ஹல்லேலூயா. இது இந்த செய்தி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் அமையும் என்று தெரியும். இன்னைக்கு நீ ஓடிக்கொண்டிருக்கலாம், அங்கே இங்கே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உன்னுடைய சூழ்நிலை மாற்றப்படவில்லை என்று இன்றும் நீ ஏங்கிக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய பிரச்சனை மாறவில்லை என்று இன்றும் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். அந்த மாத்தாள் மரியாள் சொன்னது போல, செத்து நாள் ஆயிட்டே என்று நீ சொல்லலாம். எல்லாம் முடிந்தது என்று நீ சொல்லலாம். சிலுவையில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு ஆரம்பத்தை உண்டு பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் முடிவில் கொண்டு வந்த என் வாழ்க்கையில் ஒரு ஆரம்பம். இன்றைக்கு வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்று நீ நினைக்கும் பொழுது, தேவனுக்கு முன்பதாக உன்னுடைய பகுதியை சரிப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் உனக்காக இயற்கையை கட்டளையிடுவார், உனக்காக ஒரு வாசலை திறப்பார், உனக்காக ஒரு மனுஷனை எழுப்பி விடுவார். நீ தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை தேடி ஓடி வருவார்கள். எஸ், இதுதான் அற்புதம். நான் உதவியை பெற்று வாழ்வதை விட நான் தேவன் செய்கிற அற்புதமான அதிசயமான காரியங்களில் நான் வாழ விரும்புகிறேன். அவருடைய அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் காண விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? அவர் என்னோடு இருக்கிறார் என்று நிரூபித்து காண்பிக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். நான் தைரியமாய் சொல்லுகிறேன். வாழ்க்கையில 32 வருஷ ஊழிய பாதையில தேவன் என்னோடு இருந்ததுனாலதான் எவ்வளவோ சூழ்நிலை நான் சந்தித்திருக்கிறேன், எவ்வளவு பிரச்சனை, அவமான நிந்தையை நான் சந்தித்திருக்கிறேன். இன்னும் நான் இந்த தேசத்தில் நின்று நான் பிரசங்கம் செய்வேன் என்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் எனக்கு எதிராய் வந்தார்கள்,
எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் போராடினார்கள், எத்தனை பேர் என்னுடைய இடத்தை எடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள், எத்தனை பேர் என்னை தள்ளிவிட்டார்கள், எத்தனை பேர் எனக்கு முத்திரை கொடுத்தார்கள், எத்தனை பேர்கள் எனக்கு வைத்தார்கள் தெரியுமா? நான் அதை சொல்ல விரும்பவில்லை. எத்தனை பேர்கள் எனக்கு வைத்தார்கள் தெரியுமா? எல்லா பேரை மாற்றி தேவன் அவர்கள் முன்பதாக என்னை வைத்து உயர்த்தினார். எத்தனை பேர் நினைச்சாங்க இந்த ஊழியமே அவனுக்கு சரி செய்ய மாட்டான்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க முன்னுக்கு தேவன் உயர்த்தினார். இன்றைக்கு நான் என் கண்ணால பார்க்கிறேன், எனக்கு விரோதமாக இருந்த ஒருத்தரை நான் பார்க்காமல் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு என்னை பார்க்க வச்சிருக்கிறார். ஆனால் அவங்களை நேசிக்கிறேன், அவனை அன்பு செய்கிறேன். அல்லேலூயா. விட்டு கொடுக்கிறேன். ஊழியர்களை பறிக்க வந்து விட்டு கொடுக்கிறேன். விரோதமாக எழுப்பும்போது விட்டு கொடுக்கிறேன். தேவ சமூகத்தில் அமர்ந்ததை காத்திருக்கிறேன். அவருடைய வார்த்தையை தியானிக்கிறேன். முடிந்த அளவு நான் என்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன். முடிந்த அளவு அவருடைய வார்த்தையினால் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு வாழ விரும்புகிறேன். நான் நீதிமானாய் இருக்கிறேன், பரிசுத்தமானாய் இருக்கிறேன் மேன்மை பாராட்டுவதை விட ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ என்னை முயற்சிக்கிறேன். பரிசுத்தமாய் இருக்க நான் விரும்புகிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் தேவனை கட்டளை கொடுக்கிறார். தம்பி இது சரியில்லை, இது பிழை எனக்கு காண்பிக்கிறார். நான் மனம் திரும்ப எனக்கு தேவ சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். இதை நான் செய்யும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? தானியேலுக்கு போல ஆண்டவர் எனக்கும் சிலரை ஆண்டவர் என்ன செய்கிறார், அனுப்ப வேண்டும் என்பதற்காக அவருடைய உள்ளங்களை பேசி அனுப்புகிறார். இதுதான் இந்த காலை நான் தியானித்தேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இதுதான் ஆண்டவர் செய்வார், நிச்சயமாக செய்வார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறவர்களுக்காக இயேசுவை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சபை மக்களையும் ஆண்டவரே அப்பா அந்த பேஸ்புக் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களை எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்ற ஆண்டவரே, ஆண்டவர் உங்களால் முடியும் ஆண்டவரே. ஆக அதற்கென்று ஒரு சிலரை எழுப்பி வைத்திருக்கிறேன். அந்த எழுப்பி அந்த உள்ளங்களை அவங்க வாழ்க்கையில் அனுப்பி ஆண்டவரே எந்த மனுஷர்களை அனுப்ப வேண்டும் அந்த மனுஷர்களை அனுப்பும். எந்த மனுஷர்களை ஆண்டவர் அனுப்பக்கூடாதோ அவர்களை அனுப்பாததும் ஆண்டவரே. நாங்கள் பார்க்கிறது ஒரு மனுஷனை, நீர் அனுப்புறது ஒரு மனுஷனை. நாங்கள் பார்க்கிறது ஒரு வழியை, நீங்க அனுப்புறது ஒரு வழியை திறக்கிறாங்க. கர்த்தாவே உடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.